கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, நாங்கள் பெண் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் செய்கின்ற அந்த ஏராளமான பணிகளை ஏசப்பா, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, உம்முடைய ஜனங்கள் மத்தியிலே ஏசப்பா ஆத்துமாக்களை எழுப்புவதற்காக அவர்கள் செய்கின்ற அந்த மேலான காரியத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கரம், உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் வெளிப்படுவதாக அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர், மதர் தெரேசா. இவங்க அன்னை தெரேசான்னு நம்ம சொல்கிறோம்ல. இவங்க ஆகஸ்ட் மாதம் 26ஆவது தேதி 1910 பிறந்தவர்கள். இவங்க அல்பேனியா நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள். இந்த குடியுரிமை பெற்றவங்க. இவங்க ரோமன் கத்தோலிக். இவங்க ஒரு அருட்சகோதரி சிஸ்டர். இவங்க நன்னு. இவங்க இயற்பெயர் எல்லாருக்குமே ஒரு புனைப்பெயர் ஒரு சிலருக்கு இருக்கலாம்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு புனைப்பெயர் தான் மதர் தெரேசா. அவங்களோட இயற்பெயர் ஒரிஜினல் நேம் ஆக்னஸ் கோஞ்சா பொஜாஜியூ. அதுக்கப்புறம் 1950ஆம் ஆண்டு அவங்க இந்தியாவில் கொல்கத்தாக்கில் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, பிறர் அன்பின் பணியாளர் என்ற கத்தோலிக்க துறவற சபையினை நிறுவினார். 45 வருடங்களுக்கு மேலாக ஏழை யாருக்கெல்லாம் அவங்க சேவை செய்தாங்கன்னா, முதல்ல ஏழை எளியோருக்கு, அதுக்கப்புறமா நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கு, அனாதைகளுக்கு, இறக்கும் தருவாயில் இருப்பவர்களுக்கு இவர் தொண்டாற்றினார். அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா லெப்ரசி பேஷண்ட்டு. அது லெப்ரசின்னா யாருமே கிட்ட போக மாட்டாங்க, தொட மாட்டாங்கல்ல. ஆனால் அவங்கள கூட இவங்க பராமரித்து வந்தார்கள். அதுக்கப்புறமா முதல்ல இந்தியா முழுவதும் அவங்க தொண்டு செய்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கும் பிறர் அன்பின் பணியாளர் சபையினை நிறுவினார். இவங்களது மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டின்னு ஒன்று. அந்த ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா கல்கட்டாவில் தான் இருக்குது. அதோட பிரான்ச்சஸ் நம்ம வெள்ளூரில் கூட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவங்க 1970ஆம் ஆண்டு இவருக்கு சிறந்த சமூக சேவகர் என்ற பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் பரிந்து பேசுபவர் என்று உலகம் முழுவதும் இவர் புகழப்பட்டார். ஏன்னா இந்த காலத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகளுக்கு, ஆதரவு இல்லாதவங்களுக்கெல்லாம் பரிந்து பேசுகிறது ரொம்ப கம்மி. ஏன்னா பணம் இருக்கிற இடத்துல தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்காக தான் எல்லாம் ஓடி ஓடி செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் நியூஸில் கூட பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ வருடங்கள் 2019ஆவது வருடம் இந்த பாலியல் வன்கொடுமையால் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேர் ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சது. அப்படின்னா அவங்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை. இந்த இடத்துல நிஜமாகவே நான் ரொம்ப இந்த தண்டனையை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நிறைய பேர் இன்னமும் இந்த பாலியல் துன்புறுத்தல், பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல்கள், ஒரு சிலர்லாம் அறியாமையில் போய் விழுந்துடுறாங்க, ஒரு சிலர் தெரிஞ்சு வேறு வழி இல்லாமல் போய் விழுந்துடுறாங்க, ஒரு சிலரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலரை துன்புறுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தாலே உனக்கு அந்த எண்ணம் வரவே கூடாதுன்றதுக்காக இது ஒரு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்காகலாம் பரிந்து பேசுறதுக்குன்னு யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. அப்போ தானே உலகத்தில் நடக்கின்ற அந்த அநியாயங்கள் சுட்டி காக்கப்பட்டு அதை அதுக்குன்னு உரிய தண்டனைகள் வழங்கப்படணும். திருந்தி வாழறவங்களும் உண்டு. அப்படி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் மதர் தெரேசா போல் நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் இருக்குது. ஸோ அதில் மிகவும் சக்தி பெற்ற திறம் வாய்ந்த ஒரு சமூக சேவகராக திகழ்ந்தவர் யாருன்னா மதர் தெரேசா. இவங்க மெல்கம் முகர்ஜி என்பவரின்
சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் காட் என்ற ஆவணப்படம் ஒரு முக்கிய காரணம். ஏன் இவர் உலகம் முழுவதும் பேசப்பட்டார்னு பார்த்திங்கன்னா இந்த ஆவணப்படம் மூலமாக தான். 1979 வந்து இவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. 1980 இந்தியாவின் சிறந்த குடிமக்கள் விருதான பாரத் ரத்னா விருது பெற்றார். அதுக்கப்புறமா இவர் ஆரம்பித்த அந்த பிறர் அன்பின் பணியாளர் சபை வந்து அவரது இறப்பின் போது எத்தனை நாடுகளில் அந்த சபை பரவி காணப்பட்டதுன்னா, தொண்டு நிறுவனம் 123 நாடுகளில் 610 தொண்டு நிறுவனங்கள் காணப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா முதல்ல நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, எய்ட்ஸு, அப்புறமா தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நலவாழ்வு மையங்கள், இலவச உணவு வழங்கும் இடங்கள், குழந்தைகள் மற்றும் குடும்பத்திற்கான ஆலோசனை திட்டங்கள், அனாதை இல்லங்கள், பள்ளிக்கூடங்கள் ஆகியவை அடங்கும். ஸோ இது யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு பேர்டன் வந்து எல்லாருக்குமே வந்துடாது. ஏன்னா இந்த உலகத்தில் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் தற்பிரியராக இருக்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒன்றுனா கூட இப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, உடனே என்ன யோசிக்கிறாங்கன்னாக்கா, தான் குடும்பம் நல்லா இருக்கா, தன்னோட கணவன், தன்னோட மனைவி, தன்னோட பிள்ளைகள், அப்படி ஒரு குறுகிய வட்டத்தில் போயிட்டுருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், அது ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உடன் வேலை செய்கிறவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் முதல்ல யாரை பார்க்குறாங்கன்னா, தன் குடும்பம், தன் கணவன், தன் மனைவி, தன் பிள்ளைகள் அப்படின்னு தான் வந்து இருக்காங்களே ஒழிய மற்றவங்களுக்காக பாரப்பட்டு, மற்றவங்களுக்காக அந்த ஒரு என்ன சொல்கிறது, பரிந்து பேசக்கூடிய, அதுக்கப்புறமா உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஜனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி ஏதாவது அவங்களுக்காக செஞ்சாங்கன்னா அவங்க வந்து எதிர்பார்ப்பு வந்து வேறு மாதிரி இருக்குது. ஒன்று பணம் எதிர்பார்ப்பாங்க, இல்லைன்னா புகழ எதிர்பார்ப்பாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது காரணங்களுக்காக. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பாலியல் உறவுக்காக கூட ஒரு சிலருக்காக போய் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் மிகவும் தவறான காரியம். மதர் தெரேசாலாம் எடுத்திங்கன்னா அவங்க துறவியாகவே வாழ்ந்து மரித்தார்கள். அப்போ அந்த சேவை மனப்பான்மை அவங்களுக்கு எவ்வளவு மேலோங்கி இருந்ததுன்னா, அந்த மாதிரி அவங்க சமூக சேவைகளை சிறந்து விளங்கி காணப்பட்டார்கள். அப்புறமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நலவாழ்வு மையங்கள் அவங்க நிறைய நிறுவி இருந்தாங்க. அதுக்கப்புறமா பல்வேறு நபர்கள், அரசுகள், அதுக்கப்புறமா பலர் இவரை புகழ்ந்தாலும் விமர்சனங்களையும் சந்தித்தார். ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறோன்னாக்கா, பாதி பேர் புகழ்ந்தா கண்டிப்பாக பாதி பேர் அதை இகழ்வாங்க, பாதி பேர் விமர்சனங்கள் சொல்லுவாங்க. அதை வந்து விமர்சனங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அதில் ஏதாவது குறை கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்கள் கரியரில் ஏதாவது அச்சீவ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்கன்னு ஒரு பட்டியல் போட்டு பாருங்களேன். ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்கள் கூட பழகிறவங்க அது கூட வந்து சரி கூட பழகிறமேன்றதுக்காக தில் கங்க்ராச்சுலேட். ஆனால் மனசார வாழ்த்துறவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. விமர்சனங்கள் தான் அதிகமாக காணப்படும். அதுக்கப்புறமா இத்தகைய விமர்சனங்களை வந்து முன்வைத்தவர்கள் வந்து விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள், அதில் இருந்தவங்க வந்து இந்த குற்றங்களை எல்லாம் சாட்டினார்கள். அதுக்கப்புறமா வந்து உறுதியான கருக்கலைப்புக்கு வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவித்தார்கள். யார்? மதர் தெரேசா. அதுக்கு வந்து அதையும் அவங்க வந்து எதிர்த்தார்கள். அதுக்கப்புறமா யாரெல்லாம் அந்த இறப்பு விளிம்பில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஞானஸ்தானம் அளிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஞானஸ்தானம்னு சொல்கிறத விட, நீ வந்து உன்னோட பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீ உன் உயிரை வந்து கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கணும். அதுதானே ஒழிய உன் மனதை தான் மாற்ற சொல்கிறாங்களே, அங்கே மதத்தை மாற்றலை. அப்படியெல்லாம் சொல்லி அவங்கள வந்து
குற்றம் சாட்டினார்கள். அதுக்கப்புறமா வந்து சில ஊடகங்கள், அதுக்கப்புறமா வந்து நல்வாழ்வு மையங்கள் மருத்துவ வசதி தருவதை பற்றியும் விமர்சித்தார்கள். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு நிறுவனம் நம்ம ஆரம்பித்து தொண்டு நிறுவனமோ ஏதோ செய்கிறோன்னு வச்சுங்களேன், அப்போ நம்மளால் வந்து எல்லார்கிட்ட இருந்தும் உதவிகள் அப்படியெல்லாம் நம்ம கேட்போம்ல. அப்போ ஒரு சிலர் பணமாக உதவி செய்யலாம், பொருளாக உதவி செய்யலாம், அதை கூட வந்து விமர்சித்தார்கள். அதுக்கப்புறமா நன்கொடை பணம் வந்து அந்த எவ்வளவு செலவு செய்கிறாங்க, எவ்வளவு வாங்குறாங்க, எவ்வளோ செய்கிறாங்க, அதை கூட வந்து கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் இறந்த பிறகு திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பரால் முக்தி பேறு அடைந்தவராக இவர் அறிவிக்கப்பட்டார். அதுக்கப்புறமா கொல்கத்தாவின் அருளாளர் திரேசா என்ற பட்டம் வந்து இவருக்கு சூட்டப்பட்டது. கொல்கத்தாவின் அருளாளர் என்ற பட்டம் இவருக்கு சூட்டப்பட்டது. அதுக்கப்புறமா இவரோட ஆரம்ப வாழ்க்கை பார்த்திங்கன்னா, இவரோட இயற்பெயர் சொன்ன ஆக்னஸ் கோஞ்சா பொஜாஜியூ. இவர் வந்து அல்பேனியா அந்த ஊரில் தான் பிறந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒட்டமான் பேரரசின் அஸ்கப் அங்கே தான் பிறந்தார்கள். ஆகஸ்ட் 26ஆம் தேதி அவர்கள் பிறந்த போதிலும் அவங்க திருமுழுக்கு பெற்றது வந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி. அதை தான் வந்து அவங்களோட திருமுழுக்கு பெற்ற நாளை தான் தன்னோட பிறந்த நாளாக அவங்க கருதுகிறார்கள். அதுக்கப்புறமா வந்து அல்பேனியாவில் அவங்க வாழ்ந்து வந்த அந்த குடும்பம் வந்து நிக்கல் மற்றும் ட்ரானா பொஜாக்சியுவின் குழந்தைகளில் இவங்க வந்து அவங்க அம்மா அப்பா பேர் நிக்கல் அண்ட் ட்ரானா. இவங்க இந்த குழந்தை வந்து இளையவர். அதுக்கப்புறமா வந்து இவரோட தந்தை வந்து அரசியலில் ஈடுபட்டிருந்தார். 1919ஆம் ஆண்டில் வந்து ஸ்கோப்ஜே அல்பேனியாவிலிருந்து பிரிக்கப்பட்டு அரசியல் கூட்டத்திற்கு பிறகு அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு அதுக்கப்புறமா வந்து 8 வயதாக இருக்கும் பொழுது மதர் திரேசாக்கு 8 வயதாக இருக்கும் பொழுது அவர் தந்தை வந்து மரித்து போனார். அதுக்கப்புறமா அவரோட தந்தை மரணத்திற்கு பிறகு அவரது தாயார் வந்து ஒரு நல்ல ஒரு கத்தோலிக்க திருச்சபை அந்த முறைப்படி அவங்கள வளர்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த குழந்தை பருவத்தில் வந்து இவங்க எப்படி இருந்தாங்கன்னா, மறைப்பணியிலையும் சமூக சேவைகளிலும் அவர்கள் இதில் ஈர்க்கப்பட்டு 12 வயதில் வந்து துறவரம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். 18ஆம் வயதில் அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். அதுக்கப்புறமா லொரெட்டா சகோதரிகளில் சபையில் மறைப்பணியாளராக தன்னை இணைத்து கொண்டார். அதற்கு பிறகு அவர் வந்து தன்னுடைய தாயையோ உடன் பிறந்தவர்களையோ மீண்டும் பார்ப்பதற்கு அவங்க வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க லொரெட்டோ சகோதரிகள் பயன்படுத்தும் மொழியான ஆங்கிலத்தை ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் சொல்லித்தர முடியல. அந்த ஆங்கிலத்தை கற்பதற்காக அயர்லாந்தில் ரத்தன்பர்காமில் உள்ள லொரெட்டோ கன்னியர் மடத்திற்கு சென்றார். 1929 அவர் இந்தியா வந்தடைந்து இமயமலைக்கு அருகில் இருக்கிற டார்ஜிலிங்கில் தனது துறவர புகுநிலையினருக்கான பயிற்சினை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் நிலை துறவர உறுதிமொழியினை அவர் 1931 மே 24 அன்று அளித்தார். அச்சமயம் வந்து திரேசா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழக்கு கல்கத்தாவில் லொரெட்டோ கன்னியர் மடப்பள்ளியில் தனது இறுதி துறவர உறுதிமொழியினை எப்போ ஏற்றுக்கொண்டார்கள்னா 1937 மே 14. அதுக்கப்புறமா அவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரதை ரொம்ப ஆர்வமாகவும் விருப்பமாகவும் செய்தார்கள். அதுக்கப்புறமா வந்து அந்த கல்கத்தாவில் அப்போ இருந்த வறுமை நிலை வந்து அவரை மிகவும் அசக்க செய்தது, அவரை மிகவும் கலங்க செய்தது. 1943 பஞ்சம் ஏற்பட்டது.
அப்போ வந்து அந்த பஞ்ச நேரத்தில் நிறைய துயரங்கள் சாவுகள் நடைபெற்றன. அது 1946 இந்து முஸ்லீம் வன்முறை வந்து அந்த கொல்கத்தா நகரத்தில் மிகவும் காணப்பட்டது. அதனால் அந்த இடத்துல வந்து நம்பிக்கையின்மை, அதுக்கப்புறமா அச்சம் நிறைந்து காணப்பட்டது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பிறர் அன்பின் பணியாளர் சபை செப்டம்பர் 10, 1946 தியானத்திற்காக கல்கத்தாவில் இருந்து டார்ஜிலிங்கின் லொராட்டோ கன்னி மடத்திற்கு தெரேசா பயணம் செய்தார். அவருக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டது. அதை வந்து அழைப்பினுள் நிகழ்ந்த அழைப்பு என அழைத்தார். அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து கன்னி மடத்தை விட்டு வெளியேறி, ஏன்னா சிஸ்டர்ஸ் ஹோம் துறவிகளுக்கெல்லாம் ஒரு ஹோம் இருக்குல்ல, அந்த ஹோமை விட்டு அவங்க வெளியேறாங்க. ஏழைகள் மத்தியில் அவங்க வாழ்ந்து கொண்டே அவர்களுக்கு உதவினார்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு கட்டளை, அதனை தவறுவது நம்பிக்கை மறுதளிப்பதற்கு ஒப்பானது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அதுக்கப்புறமா வந்து 1948 ஆண்டில் வந்து ஏழைகளுக்கு மத்தியில் தன்னுடைய சேவையை ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா வந்து லொரேட்டோ துறவர சபையின் உடைகளை அவர் வந்து அந்த உடையை வந்து போட்டுக்கல. அதுக்கப்புறம் நீல கரையிடப்பட்ட சாதாரண வெள்ளை பருத்தி புடவையை அணிந்தார். நீங்கள் மதர் தெரேசா ஃபோட்டோலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பருத்தி வெள்ளை கலர் சாரி, அதோட பார்டர் வந்து நீல நிறம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்தியா வந்து குடியுரிமை பெற்றுக்கொண்டு, ஏன்னா இந்தியன் சிட்டிசனாக அவங்க இருக்கணும்ல, அதனால அந்த குடியுரிமை பெற்றுக்கொண்டார்கள். குடிசை பகுதிகளுக்கு சென்று சேவை செய்தார்கள். தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா மோதி ஜில்லில் பள்ளிக்கூடம் ஆரம்பித்த அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா ஆதரவற்றோர் மற்றும் பசினால் வாடுவோரின் தேவைகளை நிறைவேற்ற தொடங்கினார். அதுக்கப்புறமா வந்து அவருடைய அந்த சேவை அப்புறம் முயற்சிகள் வந்து பிரதமர் மற்றும் இந்தியாவின் உயர் அதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்த்தது. அதுக்கப்புறமா பாராட்டுதலையும் பெற்றது. அப்புறமா தெரேசா பார்த்திங்கன்னா தனது நாட்குறிப்பில் தனது முதல் வருடம் துன்பங்கள் நிறைந்ததென்றும், வருமானம் இல்லாத காரணத்தினால் உணவுக்காகவும் ஏனைய பொருட்களுக்காகவும் யாசிக்க நேர்ந்ததென்றும், ஆரம்ப நாட்களில் வந்து சந்தேகமும் தனிமையும் கன்னி மடத்தின் வசதிகளுக்கு திரும்பும் சலனமும் ஏற்பட்டது. பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம ஆரம்ப காலத்தில் ஏதாவது ஒரு காரியம் செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து அது முழுமையாக செய்ய மனசே வராது. நான் கூட ஃபஸ்ட்டு பைபிள் காலேஜில் சேர்ந்தப்போ கொஞ்ச நாள் போனப்புறம் எனக்கு டைம் வந்து பத்தாது. அதுக்கப்புறமா ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், அதை அட்டன் பண்ணணும். அப்புறமா பல்வேறு இடர்பாடுகள் வர்றப்போ விட்டுடலாமா அப்படின்லாம் கூட நான் யோசித்த காலங்கள் உண்டு. ஆனால் என்னோட 2வது அக்கா என் கூட இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இல்லை நீ சேர்ந்துட்ட, அதனால் இதை முடிச்சுடு. ஸோ கர்த்தருடைய கிருபையால் நான் வந்து அந்த படிப்பை வெற்றிகரமாக சென்ற ஆண்டு முடித்தேன். ஆனால் அந்த ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வரும். ஏதாவது ஒரு காரியம் நம்ம செய்ய ஆரம்பிக்கும்பொழுது ஃபஸ்ட்டில் வந்து செய்யலாமா வேணாவா, கண்டினியூ பண்ணலாமா வேணாவா அப்படின்லாம் யோசிப்போம். ஏன்னா நம்மளுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், விமர்சனங்கள், பணப்பற்றாக்குறை, அதுக்கப்புறமா பஞ்சம், இதெல்லாம் வரும்பொழுது சோர்ந்து போயிடுறோம். ஆனால் நம்ம எப்போ கர்த்தரை சார்ந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அப்போ கர்த்தர் வந்து யார் மூலமாவது நம்மளுக்கு உதவி செய்வார். அதுக்கப்புறம் வந்து 1950 அக்டோபர் 7 பிறர் அன்பின் பணியாளர் சபையை மறை மாவட்ட அளவில் அவர் துவக்கினார். அதுக்கு வந்து அந்த கத்தோலிக்க திருச்சபையின் அனுமதி தரப்பட்டது. அதுக்கப்புறமா அந்த குறிக்கோளாக அந்த சபை அப்படின்னா பிறர் அன்பின் பணியாளர், அதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும்ல. நம்ம ஏதாவது ஒரு நிறுவனங்கள் ஆரம்பித்தோம்னா அதுக்குன்னு தனியாக ஒரு எய்ம் இருக்கும்ல. உணவற்றவர்கள், உடுத்த உடையற்றவர்கள், வீடற்றவர்கள், முடமானவர்கள், குருடர்கள், தொழுவ நோயாளிகள் போன்றவர்களையும் தங்களை சமூகத்திற்கேற்க தேவையற்றவர்கள் என்றும், அன்பு செய்யப்படாதவர்கள் என்றும், கவனிக்கப்படாதவர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருப்பவர்களையும், சமூகத்திற்கு பெரும் பாரமென்று எண்ணப்பட்டு அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாயும் கவனித்தலே ஆகும்.
யோசித்து பாருங்கள். இந்த ஆக்சுவலாக இந்த மாதிரி மிஷினரிகள் இல்லைன்னா நிறைய பேர் தெருவில் தான் இருந்திருப்பாங்க. உண்ண வந்து உணவு இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல், தங்க இருப்பிடம் இல்லாமல், சிலர் வந்து இந்த நிறுவனங்கள் ஒரு சிலர் செல்ஃபிஷாக செஞ்சாலும் ஒரு சிலர் வந்து அந்த சேவை மனப்பான்மையோடு செய்கிறதுனால தான் நிறைய அனாதைகள் வந்து யாரும் ஆக்சுவலாக அனாதைகள்னு யாருமே கிடையாது, எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க. இப்படி புறக்கணிக்கப்படுறதுனால, ஒதுக்கப்படுறதுனால தான் அவங்க அனாதைகளாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொல்கத்தாவில் 13 உறுப்பினர்களே கொண்ட ஒரு சிறிய அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இன்று 6000த்திற்கும் மேலான அருட்சகோதரிகளால் நடத்தப்பட்டு அனாதை இல்லங்களையும் எய்ட்ஸ் நல்வாழ்வு மையங்களையும் தொண்டு மையங்களையும் கொண்டுள்ளது. அதை தான் நான் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டின்னு சொன்னல. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கல்கத்தாவில் தான் இருக்குது. குருடர், ஊனமுற்றோர், முதியோர், மது அடிமைகள், ஏழை எளியோர், வீடற்றோர், வெள்ளத்தினாலும் தொற்று நோயாலும் பஞ்சத்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் போன்றவர்களை கவனிக்கும் இடமாக அது அமைந்தது. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா மதர் தெரேசா ஆரம்பித்த அந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் போய் பாருங்கள். அங்கே அந்த கத்தோலிக்க திருச்சபை வந்து அவங்களோட நிறுவனங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக செய்வாங்க. எனக்கு அதை பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்களோட சர்வீஸ் வந்து ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டோடு செய்வாங்க. அவங்க இடம்லாம் ரொம்ப தூய்மையாக வச்சுருப்பாங்க. அங்கே போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது. சமூக சேவை செய்கிறதுல அவங்கள மாதிரி சிறந்து விளங்குறவங்க யாருமே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து 1952ஆம் ஆண்டில் கல்கத்தாவில் ஒதுக்கப்பட்ட இடத்தில் அன்னை தெரேசா இறப்பின் வாயில் இருப்போருக்கு முதல் இல்லத்தை ஏற்படுத்தினார். அன்னை தெரேசா என்ன பண்ணாங்கன்னா, இந்த இப்போ இறக்க போகிறாங்கல்ல, அந்த விளிம்பில் இருப்பாங்க பாரு, அவங்கள வந்து நிறைய பேர் கவனிக்கவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்களா, அவங்களுக்காக ஒரு இல்லத்தை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறமா இந்திய அதிகாரிகளின் துணை கொண்டு அவர் ஒரு இந்து கோயிலை, அப்படின்னா உபயோகப்படாமல் அப்படியே மூடி வைக்கப்பட்டிருந்த ஒரு கோயிலை வந்து என்ன பண்ணாருன்னா நல்வாழ்வு மையமாக மாற்றினார். அங்கே தான் வந்து காலிகாட் ஹோம் ஃபார் டையிங், இறப்பின் விளிம்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மையத்தை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறமா வந்து அதை வந்து பேர் மாற்றப்பட்டு காலிகாட் ஹோம் ஃபார் த பியூர் ஹார்ட், தட் இஸ் நிர்மல் ஹிரிடே அப்படின்னு அதை பேர் மாற்றினார்கள். அதுக்கப்புறமா இந்த இல்லத்துக்கு கொண்டு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து மருத்துவ கவனிப்பு. அதுக்கப்புறமா அந்த இறந்தப்புறம் அவங்க எந்த மதத்தை சார்ந்திருக்கிறாங்களோ அதன் மூலமாக சமய சடங்குகள் செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து இஸ்லாமியர்களாக இருந்தால் திருக்குரானும், இந்துக்களாக இருந்தால் கங்கை நீரும், கத்தோலிக்கராக இருந்தால் நோயில் பூசுதலும் கிடைக்க பெற்று அப்படி தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து விலங்குகள் போல் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள், அப்படின்னா யாருமே கவனிக்காமல் தெரு ஓரத்துலேயும் வீதிகள்லையும் காணப்பட்ட அந்த மனிதர்களை அழைத்து வந்து அவங்களுக்கு இவ்வளோ ஒரு இரக்கத்தை காமிச்சு அந்தந்த மத முறையின்படியே அவங்க வந்து இறந்த பிறகு அவர்களை அடக்கம் செய்தார். அதுக்கப்புறமா அன்னை தெரேசா வந்து தொழுநோயால் அவதிப்படுபவர்களுக்குரிய நலவாழ்வு மையமான சாந்தி நகரை துவக்கினார். இது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்திங்கனாக்கா ஊருக்கு வெளியில் தான் இருப்பாங்க. அவங்க இப்போது வெளியிலே வரமாட்டாங்க. அப்படி வெளியில் வந்தால் சத்தம் போட்டுகிட்டே வருவாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் வேறு யாரும் வெளியில் வர மாட்டாங்க. ஒதுக்குப்புறமான இடங்களில் தான் அவங்கெல்லாம் காணப்படுவார்கள். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தொழுநோயை கவனிக்கிறதுக்குன்னே நம்ம வேலூர்லேயே SLRTC இருக்குது, ஷிஃப்லின் லெப்ரசி சென்டர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. அதில் வந்து அது எங்கே நமக்கு இன்ஃபெக்ட் ஆகிடுமோ, தொற்று நோய் பரவிடுமோன்னு அந்த எந்த விதமான ஒரு பயம் இல்லாமல் எவ்வளோ அழகாக பராமரித்து வந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கல்கத்தா முழுவதும் பார்த்திங்கன்னா
தொழுநோய்க்கு கூர்நோக்கு மருந்துகளை தோற்றுவித்து அவற்றின் மூலம் மருந்து பொருட்கள், காயங்களை கட்டும் துணிகள், உணவும் வழங்கப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வேறு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்த்திங்கன்னா, தொலைந்து போன குழந்தைகளை பெருமளவில் ஏற்றுக்கொள்கையில் அந்த குழந்தைகளுக்காக ஒரு இல்லத்தை அமைத்தார். 1955ஆம் ஆண்டில் நிர்மலா சிசு பவனையும் மாசில்லா இருதய அன்னையின் குழந்தைகள் காப்பகத்தையும் அதுக்கப்புறமா அனாதை குழந்தைகளுக்காகவும் வீடற்ற இளையோருக்காகவும் தொடங்கினார். சிசு பவன் நம்ம வேலூர்லே இருக்குது, போய் பாருங்கள். அங்கே பார்த்திங்கன்னா இப்போ நான் லாஸ்ட் இயர் போனப்போ பார்த்தேன், மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ நம்மளால் நம்ம நிறைய பர்த்டே, வெட்டிங் டே, அதுக்கப்புறமா ஒரு சிலரோட மெமரியல் டே அப்படின்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி காலங்களில் நம்ம சார்ந்த உறவுகளுக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படி ஒரு ப்ரேயர் மீட்டிங்கோ இல்லை ஒரு கூட்டமோ அமைத்து அவங்களுக்கு சோறு போடுறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி அனாதை இல்லங்கள், ஆதரவற்ற குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு போய் ஏதாவது செய்யுங்க. அது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக முடியும். அதுக்கப்புறமா இந்த அமைப்புக்கு நன்கொடைகளும் புது பணியாளர்களும் வர ஆரம்பித்தார்கள். 1960ஆம் ஆண்டு நல்வாழ்வு மையங்களையும் அனாதை இல்லங்கள், தொழுநோயாளிகள் தங்கும் இடங்களையும் இந்தியா முழுவதும் துவங்கியது. அதுக்கப்புறமா இதை உலகம் முழுவதும் அவர் ஆரம்பித்து வைத்தார். அதுக்கப்புறமா 1995ஆம் ஆண்டில் வெனின்சுலா நாட்டில் 5 அருட்சகோதரிகளை வைத்துக்கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1968ஆம் ஆண்டில் ரோம், டான்சானியா, ஆஸ்திரியா இந்த இடத்துலையும் தொடங்கப்பட்டது. 1970ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பியா, அமெரிக்கா சேர்ந்த எண்ணற்ற இடங்களில் இல்லங்களையும் கருணை இல்லங்களையும் நிறுவியது. அதுக்கப்புறமா அவருடைய அந்த தத்துவமும் செயல்படுத்துகின்ற அந்த விதமும் பார்த்திங்கன்னா சிலரது விமர்சனத்துக்குள்ளாகியது. அவரை விமர்சித்தவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க எந்த ஆதரவும் காட்டலை, ஆனால் அவர்களை விமர்சித்து கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறமா டேவிட் ஸ்காட், அன்னை திரேசா வறுமையை அடியோடு ஒழிக்க முடியாமல் மக்களை உயிர் வாழ்வதை வைப்பதோடே தன் சேவையை நிறுத்தி கொண்டார் என கூறுகிறார். ஏன்னா அவர் டேவிட் ஸ்காட் என்ன சொல்கிறாருன்னா, வறுமையை அடியோடு ஒழிக்கணும். அது எல்லா தனி நபரால் முடியாதுல்ல. ஒரு வறுமையை அடியோடு ஒழிக்கணும்னா அதுக்குரிய முயற்சியை அந்த நாடே எடுக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, ஆதரவற்றவங்களுக்கு இல்லங்களை, தொழுநோயாளிகள், எய்ட்ஸில் இல்லை, அதுக்கப்புறமா டிபியில், அதுக்கப்புறம் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக எவ்வளவோ இல்லங்களை ஆரம்பித்தாங்க. அப்போ நம்மளும் மற்றவங்களும் அதை சேர்ந்து இன்னும் சிறப்பாக செய்ய நம்மளாலான உதவிகளை செய்யணும். ஆனால் நம்ம விமர்சிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்பர்டோ ரிப்போர்டின் அவர் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகிறாரு. வேதனை மக்களுக்கு, வேதனையாக இருக்கின்ற மக்களை இயேசுக்கு அருகில் கொண்டு வந்தார் என்று அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். அதுக்கப்புறமா நோய் முற்றிய நிலையில் இருப்பவர்களுக்கும் இறப்பின் விளிம்பில் இருக்கிறவர்களுக்கும் கவனிக்கிற அந்த தரம் தி லேண்ட், த பிரிட்டானியா மெடிக்கல் ஜேர்னல் போன்ற மருத்துவ பத்திரிகையில் எழுதியிருந்தது விமர்சனத்துக்கு உள்ளானது. அதுக்கப்புறமா இதில் என்ன சொன்னாங்கன்னா, ஊசியை மறுபடியும் உபயோகிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடிப்படை வசதி கிடையாது. குளிர்ந்த நீர் குளியல், அதுக்கப்புறமா அதை எல்லாரும் உபயோகிக்கிறாங்க. அதுக்கப்புறமா முறையான நோய் கண்டறியும் முறை அதை கரெக்டாக இல்லை, அப்படிலாம் நிறைய விமர்சனங்கள் அங்கே கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறமா இவங்கள பற்றி சொல்லிட்டு போனோன்னா மதர் தெரேசா அது நிறைய இருக்குது. அவங்க நிறைய தர்ம காரியங்கள் அயல்நாட்டில் கூட செஞ்சுருக்காங்க. நிறைய விமர்சனங்கள் எழுதிட்டு அவங்களோட இதில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அதில் நான் ஒரு சில பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன்.
அவங்களோட ஆன்மீக வாழ்வு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவரது செயல்களையும் சாதனைகளையும் யார் பகுத்தாய்ந்ததுனாக்கா திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர். அதுக்கப்புறம் மானுட சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி தேவையான பலனும் விடாமுயற்சியும் அன்னை தெரேசாவுக்கு இருந்தது. அதை அப்போது அந்த விடாமுயற்சி எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டதால் பிரார்த்தனை மூலமாகவும் இறைவார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவின் இறைவார்த்தைகளும் அவருடைய வசனத்தை தியானிப்பதிலும் பெற்றுக்கொண்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் ஊழியம் செய்கிறோம், ஆனால் அது எப்படி சிறந்து காணப்படும், எப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னாக்கா நம்ம பிரார்த்தனை ப்ரேயர் பண்ணுறது மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கணும். அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது தான் அந்த வார்த்தையை நம்ம படித்து தெரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறமா அதை தியானிக்கணும். இதன் மூலமாக தான் நம்மளுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு விடாமுயற்சி காணப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அன்னை தெரேசா இறை பிரசன்னத்தை குறித்தும் தனது விசுவாசத்தை குறித்தும் ஆழமான சந்தேகங்களை கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த இடம் பார்த்திங்கன்னா அது புனிதத்துக்கு ஒரு இடையூறு இல்லாமல் அந்த இடம் காணப்பட்டது. அதுக்கப்புறமா அன்னை தெரேசா ஒரு குறைந்த கால விசுவாச மீட்சியை பெற்றார். 1958 இலையுதிர் காலத்தில் திருத்தந்தை 12ஆம் பயஸ் மரணத்தின் பொழுது அவரது ஆன்ம இளைப்பாற்றிற்காக நடத்தப்பட்ட திருப்பலியில் தான் நீண்ட இருளிலிருந்தும் இனம் புரியாத பாடுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டுவிட்டதாக கூறினார். 5 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் அவர் பழைய நிலைக்கு சென்று விட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவரோட இன்னும் நிறைய இருக்குது. அவர் எப்போ மரித்தார்னு பார்த்திங்கனாக்கா அவருக்கு பல இடங்களில் நினைவு அஞ்சலிகள் செலுத்தப்பட்டன, அருங்காட்சியங்கள் அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா பல்வேறு சபைகளின் பாதுகாவலராக ஏற்கப்பட்டதன் மூலமாகவும் பல கட்டிடங்களுக்கு சாலைகளுக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டது. அதுக்கப்புறமா வாழ்க்கை வரலாறு அவர் எழுதினார். நவீன் சாவ்லால் அவர் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எழுதினார். அதுக்கப்புறமா இந்திய நாளேடுகள், இதழ்கள் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா மதர் தெரேசாவோட அந்த அருட்பணியை புகழ்ந்து எழுதினார்கள். இந்தியாவில் அரசு 2010 அவரது நூற்றாண்டிற்காக அவரது உருவம் பதித்த 5 ரூபாய் நாணயம் வெளியிட்டு கௌரவித்தது. அதுக்கப்புறமா இன்னும் அவங்க மதர் தெரேசா அது நிறைய நிகழ்வுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொண்டோன்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் செப்டம்பர் 5, 1997ஆம் ஆண்டு மரித்தார். ஸோ இப்போ மதர் தெரேசா பற்றி பார்த்தோம்ல, அவங்க ஒரு துறவியாகவே வாழ்ந்தாங்க. அந்த மற்றவங்களுக்காக அவங்க அல்பேனியா நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு இந்த இந்திய நாட்டில் அதுவும் மெயினாக கல்கட்டாவில் இந்த மக்கள் படுகின்ற அந்த துயரத்தை கண்டார். பஞ்சத்தில் பட்ட அந்த நோய், அதுக்கப்புறமா வறுமை, அதுக்கப்புறமா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஈவன் நவ் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் நைட்லலாம் பார்த்திங்கன்னா சாலையோரத்தில் ஜனங்கள் படுக்கக்கூட இடம் இல்லாமல், உடுக்கக்கூட உடை இல்லாமல், உணவு இல்லாமல் அப்படியே தங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ சமூக சேவை செய்கிறாங்கல்ல, இந்த மிஷினரிகள்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? நம்ம நீங்கள் இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைப்பீங்க, அந்த மீதமான ஃபுட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கே அதை அடுத்த வேலைக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு வேளை போட்டிங்க, மிச்சம் மாற அந்த ஃபுட்டை யாராவது இந்த மாதிரி அனாதைகள் தெரு ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்சல் பண்ணி
கொடுங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு வேளை சாப்பிட்ட அந்த திருப்தியாவது இருக்கும். நம்மளுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க செய்கின்ற அந்த மனப்பான்மை இல்லைன்னா கூட நம்மளால் எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் அந்த இறைப்பணியை நம்ம செய்யணும். இதுக்கெல்லாம் அடிப்படைனாக்கா அன்பு தான். அவங்க இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்த அன்பு, அந்த இறைப்பணியை செய்யக்கூடிய அந்த விடாமுயற்சி, அதுக்கப்புறமா அது மேலே இருந்த ஆர்வம், பற்று, ஒரு பாரம், இதெல்லாம் தான் வந்து சமூக சேவை செய்ய வைத்தது. ஸோ இந்த மிஷினரிகள் பற்றி நம்ம வார வாரம் பார்த்து கொண்டு வரோம். ஸோ இந்த மிஷினரிகள்கிட்ட இருந்து நம்ம நல்ல பண்பை தெரிந்து கொண்டு நம்மளால் ஆன உதவிகளை நம்ம மற்றவர்களுக்கு செய்ய நம்ம கடமைப்பட்டுள்ளோம். ஜெபத்தோடு முடிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, ஏசப்பா, இதோ மதர் தெரேசாவை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவரை பற்றி நான் கூறியது குறைவுதான் ஆண்டவரே. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கின்றன ஆண்டவரே. அதெல்லாம் சொல்லணுன்னாக்கா நேரம் போதாது ஆண்டவரே. அவர் எப்படி ஒரு சிம்பிளாக இருந்தாங்க ஆண்டவரே மதர் தெரேசா. எந்த விதமான ஒரு அதிகாரமோ இல்லை எந்த விதமான ஒரு லக்ஸூரியஸ் லைஃபோ வாழாமல் ஏழைகளோட ஏழையாக அவர் வாழ்ந்தார். நாங்கள் கூட அந்த மாதிரி ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தால் கூட மன ரம்யமாக நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பத்திலும் சரி துயரத்திலும் சரி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் மன ரம்யமாக, பவுல் சொன்னது போல் நாங்கள் மன ரம்யமாக எந்த இடத்துலையும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை தேவைகளை சந்தித்து போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து நீ செய்கின்ற நல்ல காரியத்திற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன். ஏசப்பா, இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.